ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்ஃபெக்டான தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி சூடான சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம். ஸோ இப்போ அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து முடித்ததுக்கப்புறமா சோம்பு, கிராம்பு, பட்டை, அப்புறமா பிரியாணியில் ஒரு சின்ன ஸ்டார் போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆனியன்ஸ் விருப்பப்பட்டால் அதிகமாக போட்டுக்கலாம், நான் கொஞ்சமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை எப்பவுமே இந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் போடாதீங்க, மிடில் போடுங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வைக்கல, தட்டி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஒரு 4 தக்காளி அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த தக்காளி விருப்பமோ அந்த தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நாட்டு தக்காளி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். தக்காளி ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இதை இப்போவே எந்த மசாலாவும் போடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்ட்ரக்சரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஜெல் மாதிரி ஜாம் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனுக்குனா கொஞ்சம் அதிகமாக மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா கறி மசால் பவுடர். கறி மசால் பவுடர் ப்ளேஸில் நீங்கள் ஏதாவது சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா மூடி வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட ஸ்ட்ரெச்சர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஸோ என்னோடய